இந்த 3 நியாமத்துகளையும் ஒரு மனிதன் முழுமையாக அடைய பெற்றால் அவன் அதற்காகவே அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த 3ம் கிடைத்தவர்கள் உலகத்தினுடைய அனைத்து விதமான நலவுகளையும் அனைத்து விதமான அருட்கொடைகளையும் பெற்றவர்கள் ஆவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார். அப்படி என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எந்த அளவிற்கு உடல் ஆரோக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதற்காக ரப்புவுக்கு நாம் ஷுக்ர் செய்திருக்கிறோமா, ஷுக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவோடு வெகுளியாக தான் நினைத்ததை கேட்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு நேரத்தில் அல்லாஹுவிடத்தில் தன்னுடைய உள் மனசினுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், உங்கள்கிட்ட நான் என்னெல்லாமோ கேட்கிறேன், ஆனா ஒருவேளை நான் நீயாக இருந்து நீ நானாக இருந்தார், அதாவது மூசாவாகிய நான் அல்லாஹ்வாக இருந்து நீ